மத்திய பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகை அளிப்பதாக உள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த இடைக்கால பட்ஜெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக, பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகை அளிப்பதற்காக பட்ஜெட்டாக தான் இருக்குது. 27ஆம் தேதியும் போச்சு, வெயிட் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பணம் வரல. சரி, நிதிநிலை அறிக்கையிலாவது அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இதுவரைக்கும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வரல. ஆகவே தமிழக மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு பாதகமான, தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன்.